அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்துல மலைகளின் அரசனான இமவான் மன்னனின் மகளாக பிறக்கிறாங்க. அவங்க மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிகிறாங்க. அவருடைய தவத்தினால சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறாரு. அதனால பார்வதியை மணந்து அவருடன் அழைத்து செல்றாரு. அவர்கள் இருவரும் கந்தமாதான பர்வதத்துல தங்கி இருக்காங்க. அங்க சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வை கழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்றாரு. அப்போ பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்து வராங்க. அந்த நேரத்துல அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்ற அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித்து கைது செய்யறாரு. வானுலகம் வெறிச்சோடி இருக்கு. 3 உலகங்களின் பேய்களின் ஆட்சி நடக்குது. அசுரர்கள் எல்லாரும் சிறையில தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்யறாங்க. அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்துல பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியோட தந்தை தக்ஷன் அவர் யாகம் நடத்துறாரு. அதற்கு பார்வதியை கூப்பிடுறாரு. ஆனா சிவபெருமான அவரு அழைக்கல. இறுதியா தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மட்டும் திருமாலிடம் தோன்றி அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமா அவர்களை சிவபெருமான் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படின்னு அவங்க கிட்ட பரிந்துரைக்கிறாங்க. அதனால சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற்றே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எல்லாருமே வராங்க. சிவபெருமான் தியானத்துல இருக்கிறதுனால பார்வதி மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அதனால ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த எல்லாருமே முனைகிறாங்க. காதலின் கடவுளான மன்மதனை அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையாக விழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. மன்மதனும் அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கந்தமாதான பர்வதத்திற்கு போறாரு. அங்க அவர் தன்னோட வில்லிலிருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்கிறாரு. அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவா கருதி கோபமடைந்த சிவன் தன்னோட 3வது கண்ணை திறக்கிறாரு. அதனால வெளியில வந்த தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலா பொசுக்கிறது. இதனால அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமான அமைதிப்படுத்துறதுக்கு வழிபாடு செய்து அவங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவிச்சு எங்களுக்கு உதவுறதுக்கு தான் மன்மதன் இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. இதனால சிவபெருமான் மனம் இறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பார் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. மன்மதனை எரித்த அந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவானால் கொண்டு செல்லப்படுது. அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தை வடிவம் பெற்றிருந்தன. அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களோட பராமரிப்பில் வளர்க்கப்படுது. ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்கைக்கு வர்றாங்க. அப்போ தாயான பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா கட்டி தழுவி அவங்கள ஈசானம், தத்ருஷம், வாமதேவம், அகோரம், சக்தியோஜதம் மற்றும் ஆதோமுகம் ஆகிய 6 முகங்களுடன் ஒரே உருவமாக மாத்துறாங்க. இப்படிதான் 6 முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் ஒரே உருவமா மாறுறாரு. அத்தகைய முருகப்பெருமான் பக்தர்களால் சண்முகன், முருகன், சுப்பிரமணியன், கந்தன், கார்த்திகேயன் மற்றும் இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்றை பரிசாக கொடுக்கறாங்க. அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனோட போரிடுறதுக்காக போறாரு. அந்த போரில் சூரபத்மன் 2ஆ பிளக்கப்படுறான். பிறகு அசுரனான சூரபத்மன் முருகனிட்ட இறைவா நான் உங்களுடனே இருக்க விரும்புறேன் அப்படின்னு வேண்டினதால ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றிடுறாரு. அதுல சேவல் முருகப்பெருமானின் கொடியிலையும் மயிலானது அந்த இறைவனின் ஊர்தியாகவும் மாறினது. இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன்னகத்தை கொண்டுள்ளார். தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்றுள்ளார். தன்னுடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களில் இருந்து தன் மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முருகப்பெருமான். ஓகே நண்பர்களே, முருகப்பெருமான் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட மேலான கருத்துக்களை தெரிவிங்க. இன்னொரு ரொம்பவே அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.